இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் செம்மங்குப்போன்ற இடத்துல விபத்து நடந்ததை கேள்விப்பட்டீங்களா? எவ்வளோ வேதனை இதெல்லாம். கேப் கீப்பர் தூங்கிட்டானா, எப்படி அவன் தூங்குவான்? தமிழ்நாட்டுக்காரனுக்கு இல்லாத அக்கறையா வடநாட்டுக்காரனுக்கு வரப்போகுது நம்ம மேலே. எப்படி அந்த வடநாட்டுக்காரனை, தமிழே தெரியாதவனை எதை வச்சு வேலைக்கு சேர்க்குறாங்க? என்ன இது தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதே, இதெல்லாம் இந்த அரசாங்கம் கேட்காதா, பார்க்காதா? எவ்வளோ மெயினான வேலை, எவ்வளோ பாதுகாப்பான வேலை, இதில் போய் அவன் தூங்கிட்டானா அவன் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வேலைக்காரனாக இருப்பான். இவன் என்ன நம்மளை பாதுகாத்துற போகிறான்னு இவனை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைங்க கிளம்பும் போது நம்ம இறந்துருவோன்னு நினச்சா போச்சுங்க. ஸ்கூலுக்கு படிக்க போகிறோன்னு போயிருக்குங்க, அவ்வளோ ஆர்வத்தோடு, அவ்வளோ சந்தோஷத்தோடு. அது உயிரே இன்னைக்கு போயிடுச்சே, அது பெற்றவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். 2 பிள்ளையும் பறி கொடுத்துருக்காங்க ஒரே நேரத்தில். எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை கொடுத்தவங்களுக்கு. இதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தானே தெரியும். எல்லாத்துக்கும் இதெல்லாம் தெரியாதே. எப்படி அவன் அசால்ட்டாக தூங்குவான்? என்ன இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டு மேலே எவ்வளோ அக்கறை, இவ்வளோதான் அக்கறையா? அந்த பிள்ளைகளோட தாய்க்கெல்லாம் 5-5 லட்சம் தரேன்றாங்களே, அந்த 5-5 லட்சம் அந்த பிள்ளைகள் உயிரை திரும்ப கொடுத்துருமா? இவ்வளோதானா இந்த அரசாங்கம்? இவ்வளோதான் நமக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பா? பெரிய வேதனை. இதெல்லாம் கேட்கவும் முடியலை, பார்க்கவும் முடியலை. வேன் ஓட்டுனவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிருக்கலாம், பார்த்துருக்கலாம். இதை விதின்னு சொல்லலாம். விதியை விட இது ரொம்ப கவனக்குறைவு. எப்படி அவன் கவனக்குறைவாக தூங்குவான்? இந்த வடநாட்டுக்காரன், இந்த வெளிநாட்டுக்காரனெல்லாம் வைக்கிறத விடுங்க வேலைக்கு தயவு செஞ்சு. நம்ம ஊருக்காரனாலே பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டான். தயவு செஞ்சு அரசாங்கம் இதெல்லாம் சீக்கிரம் கண்டிக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைய இழந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும். நம்மளை மாதிரி நியூஸ் பார்க்குறவங்களுக்கு, இதை படிக்கிறவங்களுக்கு அந்த வேதனை தெரியாது. காசே இல்லாமல் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கூலி வேலை பார்த்து நம்ம பிள்ளை படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேனில் பாதுகாப்பாலாம் அனுப்புகிறாங்க. இதுலையே பாதுகாப்பு இல்லாமல் இன்றைக்கி உயிர் போச்சே, என்ன சொல்கிறது? இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்குது? இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? இதெல்லாம் பார்த்துட்டு முடியலை.